ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய தயவு நம்மை அதிகமாய் நிரப்பி நடத்துவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுக்கு முந்தைய வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாய் காப்பாராக என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிற காரியங்களை கவனிக்க முடியும். இந்த தேவன் நம்மளை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர். தம்முடைய காரியங்களிலே அவர் உண்மையாய் இருக்கிறதை கவனிக்க வேண்டும். ஏசப்பாவுடைய ஒரு சுவாபம் என்னவென்று சொன்னால், அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை இருந்து அவர் மாறுகிறதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அவ்வளோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்காகவே அவர் தான் சொன்னபடியே விலை கரையமாய் தன்னையே கொடுத்தாரு, நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படி அவ்வளோ அன்பை வைத்திருக்கிற தேவன் தம் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்யாமல் இருப்பாரா? உங்களை எதுக்காய் அழைத்தாரோ, எதுக்காய் உங்களை முன்குறித்தாரோ, அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு, நம்முடைய மனதிற்கு காரியங்கள் எல்லாம் தாமதமாகிறதை போல, ஒருவேளை எல்லாமே நம்மை கைமீறி போனது போல, நம்ம ஒரு கட்டத்தில் இப்போ நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் வருகிறோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு ராஜாவால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அப்படியே செய்வார். உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, தேவனுடைய திட்டம் என்னவோ, தேவனுடைய விருப்பம் என்னவோ, காரியங்கள் என்னவோ, அது அப்படியே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் நாம் உறுதிப்பட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அப்படித்தான் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி. ரோமரில் நம்ம படிக்கிறோம், அது நம்பதற்கு ஏதுவல்லாதிருந்தோம் அவன் நம்பினான். நம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்தாரே. அல்லேலூயா. குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, காலங்கள் கடந்து போனது, நிலைமைகள் சாத்தியமாய் அதுக்கு ஏற்றவாறு இல்லை. ஆனா ஆபிரகாம் நம்புறதுக்கு ஏதுவல்லாதிருந்த நம்பினாரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் தான் நடக்கும். அப்பதான் நம்ம சொல்கிறோம், ஐயோ எல்லாம் மீறி போயிடுச்சு, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ லேட் ஆயிடுச்சு என்று சொல்லுகிறோம். ஏசப்பாக்கு நேரம் கிடையாது. தேர் இஸ் நோ டைம் இன் ஹெவன். அல்லேலூயா. அப்படி டைமே வேறையா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் காத்திருக்கிறீர்களா? சோர்ந்து போனீர்களோ? நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உபாகமம் 7:9 வாசிக்கிற விதமாய், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1000 தலைமுறை வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He has promised you, he will do that according to the promise. He will fulfill that promise. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வார். நீங்க எதுக்காக இயேசப்பாவை நம்பி வந்தீங்களோ, அந்த விசுவாசத்தின்படியே தேவன் உங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வாஞ்சையோடு இருங்க. உங்க தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையாயிருந்து உங்களை கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். நீங்கள் எல்லா விதங்களிலும் தேவனுடைய உண்மையை தன்மையை காண்பீர்கள். அவர் கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய உண்மையை அவர் செயலிலே நிரூபிப்பார். He will do it and prove it. அவர் செய்து காட்டுவார் உங்களுக்கு. நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உண்மை உள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலே எதிர்பார்த்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு இன்னும் என்னுடைய காரியங்கள் நடக்கவில்லையே, நான் நம்பின பிரகாரமா எனக்கு வாய்க்கவில்லையே, நான் எதிர்பார்த்தது தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி
வேதனைப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய கரங்களை வைப்பீராக. நீர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், அப்படியே செய்வீரே. நம்முடைய வாக்கு தத்தங்களின்படியே நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து ஆண்டவரே நிறைவேற்றி நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை, இயேசு என்கிற அந்த நாமத்தை, இரட்சகராகிய அந்த தேவனுடைய நாமத்தை நீர் உயர்த்துகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் தொற்று தேற்றுவீராக, பலப்படுத்தும் ராஜா. நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் உயர்த்தும். உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.